வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் லைட் சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். வீராசாமியோட ரோஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு சில திரைப்படங்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவோட அந்த ஆணி வேரியை அசதி பார்க்குற மாதிரியான திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆன ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பொக்கிஷமான திரைப்படம் தான் இந்த வீராசாமி. தமிழ் மக்களுக்கு எப்பயாவது நான் பெரிய மன உளைச்சல் இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா இந்த வீராசாமி திரைப்படத்தை பாருங்க. இதை விட ஒரு பெரிய மன உளைச்சலாடா நம்ம பாத்துட்டு போறோம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ளேயே உருவாக்கி, இதை விட உலகத்துல வேற மன உளைச்சலே கிடையாது, அதனால என்னோட மன உளைச்சல ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு தூக்கி போட்டு நீங்க சராசரியை விட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திரைப்படம் தான் இந்த வீராசாமி. வீராசாமி படத்தை ரோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டேன். அதாவது இந்த படத்தை ரோஸ் பண்ற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு எட்டின அளவுக்கு கொஞ்சமா பண்ணியிருக்கிறேன். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த வீராசாமி படமே ஒரு ரோஸ்ட் படம் தான். இந்த ரோஸ்ட் படத்தை எங்க நான் ரோஸ்ட் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியல. வீராசாமி திரைப்படத்துல டி ராஜேந்தர் அவர்கள் அந்த ஏரியா மக்களுக்கு குலசாமியா நடிச்சிருக்கிறாரு. தப்பு வாயிலடி. அவர் வந்துட்டு அந்த ஏரியா மக்களுக்கு குலசாமியா வாழ்ந்திருக்கிறாரு. என்ன மாலை போட்டு பால் குடம் தூக்கி அவரை தேர்ல வச்சு இழுத்துட்டு போல, அது மட்டும்தான் குறை. மற்றபடி அவர் வந்துட்டு அந்த ஏரியா மக்களுக்கு ஒரு கடவுளாகவே தெரிவிக்கிறார். இந்த படத்தோட டைட்டில் கார்டுல முற்றிலும் மாறுபட்ட வேடத்தில் மும்தாஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு டிஆர் அவர்கள். அது என்ன மாறுபட்ட வேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இதெல்லாம் மாறுபட்ட வேஷம் அவர் எப்படிதான் சொன்னாருன்னு தெரியல. இதுல அவங்க பேர் இருக்குல்ல, அதுதான் ஹைலைட். அவங்க பேர் வந்துட்டு சால்ட் கோட்டு சரசு. அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல தியேட்டர்ல பிளாக் டிக்கெட் விற்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது கிடையாது. டிஆர் சார் எங்கெல்லாம் போறாரோ அவர் வந்துட்டு ஒரு குலசாமியாவே வழிபடக்கூடிய ஒரு பூசாரி மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் மும்தாஜ்ல பண்ணிருக்காங்க. அவங்களோட இன்ட்ரா காட்சியில பாத்தீங்க அப்படின்னா, என்ன சால்ட் கோட்டை சரசு பிளாக் டிக்கெட் விற்க போல அப்படின்னு கேட்ட உடனே அடுத்த வாரம் தான் நம்மளோட சின்ன தலைவர் சிம்புவோட படம் ரிலீஸ் அப்படின்னு டிஆர் சாருக்கு, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஜால்ரா அடிச்சது பார்த்தாம அவங்களோட பையன் சிம்புக்கும் சேர்த்து ஜெயிச்சாக்குன்னு ஜால்ரா அடிச்சுட்டே இருக்கிறாங்க படம் முழுக்கவே. அடுத்து வட்டி கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணையும் ஒரு லேடி வந்துட்டு கார்ல கூட்டி போக பார்ப்பாங்க. அந்த இடத்துல மும்தாஜ் வந்துட்டு இது யார் ஏரியா தெரியுமா, வீராசாமி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோக பில்டப் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு அங்க ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் வந்துட்டு கஞ்சா காளி. இந்த மாதிரி வித்தியாசமான பேர்லாம் நடுநடுவில் வரும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கஞ்சா காளி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னையே வண்டியில் ஏத்து அப்படின்னு சொல்லும் போது, என்ன வண்டியில் ஏத்தியா, ஏத்துறதுக்கு வண்டியே இருக்காது அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஒரு கார் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே பறந்து டொம்முன்னு கீழே விடுது. அது மட்டும் இல்லாம மும்தாஜ் மேல கையை வைக்கும் போது எங்க இருந்தோ ஒரு கட்டை சரசரசான பறந்து வந்து அந்த கஞ்சா காளி கையில அடிக்குது. அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்க கூடாது. டிஆர் சாருக்கு இந்த பில்டப்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி மும்தாஜ் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அதாவது சொல்லாம வருது சுனாமி, சொல்லிட்டு வருது எங்க சாமி வீராசாமி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க. 90s கிட்ஸ்லாம் மும்தாஜ் எப்படிலாம் ரசிச்சாங்க தெரியுமா. ஆனா இந்த படத்துல அவங்க காட்டுற ஒரு சில ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது கட்டை எடுத்து மண்டையை உடச்சலாம் போல தோணும். அவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கும். அடுத்து இந்த கஞ்சா காளி வந்துட்டு வீராசாமி இங்கே தானே இருக்கான், அவனை தேடி கண்டுபிடிக்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே உட்ல செஞ்ச ஒரு குட்டி ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். சண்டை போறது எது கதவை சாத்துறான் அப்படின்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கூரையில கொஞ்சம் பேர் பறந்து வரானுங்க. அப்புறம் அந்த ஷெட்டோட டோர் இருக்குல்ல, அதை உடச்சிட்டு கொஞ்சம் பேர் விடுறாங்க. இவர் அப்படியே இடுப்புல கை வச்சுட்டு நிக்கிறாரு டிஆர் அவர்கள். அப்போ பாயிண்ட் ஒட்டுறோம் அப்படின்ற மாதிரி தன்னோட ஓப்பனிங் சீனுக்காக உள்ள இருந்து ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் டிஆர் அவர்கள். கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துங்க டிஆர் சார். இதுல என்ன ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷெட்டே உட்ல செஞ்ச ஒரு ஷெட்டு தான். ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஷெட்ல நெருப்பு எரியுது. உட்ல செஞ்ச ஷெட்ல எதுக்குடா நெருப்புறது அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா ரத்தம் கேக்கி சாவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வர்றாம்பாரு வீராசாமி அப்படின்னு சொல்லி நம்ம டிஆர் அப்படியே நடந்து வர்றாரு. அதுவும் 3 டிஆரா நடந்து வர்றாரு. வரும் பாத்தீங்கன்னா குறுக்கு நெடுக்க கொசு ஈலாம் பறக்கிற மாதிரி இருந்தது. நான் கூட டிஸ்பிளேல ஏதோ பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவர் நடந்து வரும்போது உருட்டு கட்டை சோடா பாட்டில் பெரிய அருவாலாம் அப்படியே ஒன்னோட ஒண்ணு பட்டு அதுவே கீழே விழுந்துருது. அதை வந்துட்டு கிராபிக்ஸ்ல வேற காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிராபிக்ஸ்க்கான மரியாதையே சுத்தமா போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரோட கை கால அங்க சண்டை போடல, அவரோட வாய் இருக்குல்ல, அந்த வாய் தான் வந்துட்டு சண்டை போடுது. அது என்ன வாயா இல்ல செங்கல் கால் வாயானு தெரியல. இதுல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது
வட்டிக்கு காசு தரல அப்படின்றதுக்காக அந்த ரவுடி கும்பல் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுல மிரட்டுறாங்க. அது வந்துட்டு அந்த ஒரு வீட்டு பிரச்சனை, இவரு போட்டு அந்த ஒரு வீட்டு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம். ஆனா இவர் அந்த சண்டை போறாரு பாத்தீங்களா, அந்த ஹோல் மார்க்கெட்டையே காய்கறி, பாத்திர கடை, இட்லி கடை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டாரு. அந்த ஒரு வீட்டு பிரச்சனைக்காக பாவம் அந்த மார்க்கெட்ல இருக்க மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, சண்டை அப்படின்ற பேர்ல அந்த மொத்த மார்க்கெட்டையும் காலி பண்ணிட்டாங்க. ஐயோ ரவுடில அந்த ஒரு வீட்டுல போய் தான் பிரச்சனை பண்ணாங்க, நீனா ஏன் சண்டைன்ற பேர்ல மொத்த மார்க்கெட்டையும் அப்படின்னு கேட்டா சாமி கண்ணு குத்திடும். இந்த சண்டையை கூட நம்ம ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம். ஆனா டிஆர் சார் சண்டை போடுற அந்த அழகை வந்துட்டு மும்தாஜ் அப்படியே பார்த்து ரசிப்பாங்க. அதுக்கு மும்தாஜ் வந்து ரியாக்ஷன்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது மும்தாஜ் வந்து நீங்க வாழ்க்கையில விருத்துறீங்க. இதோட ஒரு கொடுமையான விஷயம், சண்டைக்கு நடுவுல மும்தாஜுக்கும் டிஆர் அவர்களுக்கும் ஒரு ரொமான்ஸ் நடக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். அதுல வில்லன் குரூப்ல ஒருத்தன் என்ன பண்ணான்னா, மும்தாஜ் மேல காரை விழ வைக்கிறதுக்கு ஒரு காரோட கயிறை கட் பண்ணி விட்டுருவான். அப்ப கார் அவங்க மேல விழும்போது டிஆர் சார் வந்துட்டு அவங்களை காப்பாத்தாங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பக்கத்துல ஒரு டயர்ல கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த டயரை தூக்கி மும்தாஜ் மேல போட்டு அப்படியே இழுத்து கட்டி வச்சிருப்பாரு. இதுதான் அந்த காப்பாத்துற சீனு. என்ன பெரிய பாகுபலி, டிஆர் பார்த்து கத்துக்க சொன்னாங்கல்ல, அது மட்டும் நம்ம காப்பாத்தினால அதோட விட கட்டி பிடிச்சோன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு சாங் வீரா 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 சாமி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஸ்லோ மோஷன் ஒரு பாட்டு ஒன்று வரும். தயவு செஞ்சு சாப்பிடும்போது அதை யாரும் பாத்துக்காதீங்க, உங்களுக்கு வாமிட் வந்துடும். அதுல அந்த சண்டையில பாத்தீங்கன்னா பின்னாடி காலகையன் பேசுற ஒரு லாங்குவேஜ்ல சவுண்ட் கேட்டுட்டே இருந்தது. என்னடா சவுண்ட் அப்படின்னு பார்த்தா நல்லா உத்து கேட்கும் போது தான் தெரியுது, டிஆர் சார் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்துருக்காரு. என்ன வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிகிதா ஜிகிதா தலாங்கு தக்குஜின்னு வீராசாமிக்கு ஜே அப்படின்ற மாதிரி டிஆர் சாரே அவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த கொடுமை நான் என்னன்னு சொல்றேன். எல்லாரும் நோட் பண்ணிருக்காரா? அதே மாதிரி அந்த ரவுடி லேடி இருக்காங்களா, அவன் டிஆர் பார்த்து சொடக்கு போட்டு கையை நீட்டுவாங்க. அப்போ வந்துட்டு மும்தாஜ் சொல்லுவாங்க, ஏய் தலைவர் நிக்கிறாருல என்ன கை நீட்டி பேசுற, கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்குற காசோட மும்தாஜ் இந்த படத்துல ரொம்ப கூவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சாங் ஒன்று வரும். அதுதான் இந்த படத்தோட மெயின் ஹைலைட்டு. அந்த பாட்டு என்னன்னா, வராம்பாரு வீராசாமி அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு அழகான பப்ளியான ஒரு 4-5 வயசு குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அந்த அழகான குழந்தைங்களுக்கு நிறைய முடி வளர்த்து கொஞ்சம் ஒட்டு தாடி வச்சு மஞ்சள் கருப்பு சகப்புன்னு சம்மந்தம் இல்லாம கலர்ல ட்ரெஸ் போட வச்சு ஸ்கூலோட ஆனுவல் டேல ஸ்டேஜ்ல ஏத்தி ஆட வைக்கும் போது தனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்டெப் போட்டு அந்த குழந்தை ஸ்டேஜ்ல ஆடும்ல, அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த பாட்டுல நீங்க பாப்பீங்க. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் நான் எவ்வளவு பெரிய ஜோக்ஸ் ஆனாலும் சிரிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க கூட்டு போட்டு இந்த வீராசாமி பாட்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு ஆடியோ இல்லாம மியூட் பண்ணி அந்த முழு பாட்டையும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. வரும்போது அவன் முதல்ல கை கால அடிபட்டிருக்கும். ஏன்னா அவன் சாதாரணமா சிரிச்சிருக்க மாட்டான், உழுந்து சிரிச்சிருப்பான். அப்படியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் டிஆர் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. முடிஞ்சா அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பாட்டோட நடுவுல பாத்தீங்கன்னா டிஆர் நைஸா ஒரு லைன் சேர்த்திருப்பாரு. அதாவது வில்லோட பிறந்தவன் தான் அம்பு, வீரனுக்கு பிறந்தவன் தான் சிம்பு. இந்த பாட்டுலயும் சிம்பு வந்துட்டு நல்லா பயங்கரமா ப்ரமோஷன் பண்றாரு. நடுவுல பாத்தீங்கன்னா சிம்புவோட போஸ்டர் வந்துட்டு ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. அதாவது குடும்பத்தோட மக்களை கொலை பண்றதுல இவங்க கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல இந்த பாட்டோட முடிவுல பாத்தீங்க அப்படின்னா டிஆர் சாரை சாமியாவே மாத்திடுறாங்க. டிஆர் சாரோட போஸ்ட் கொடுத்து நிக்கிறாரு. மும்தாஜ் பாத்தீங்க அப்படின்னா முட்டி போட்டு இந்த சாமியெல்லாம் அண்ணாந்து கும்பிடுவோம்ல, இப்ப சிவன்லாம் கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அண்ணாந்து வீராசாமி சாமியை சாமியாவே கும்பிடுறாங்க. அன்னைக்கு வந்து அதே அதே மாதிரி அந்த படத்துல அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கும். அவங்க தங்கச்சி வந்துட்டு அண்ணன் எனக்கு ஜீன்ஸும் டாப்பும் வேணும்னு அப்படின்னு கேட்ட உடனே டிஆர் உடனே சொல்லுவாரு, அதெல்லாம் கலாச்சார சீர்கேடு, அதெல்லாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அவரு தங்கச்சி மட்டும் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டா கலாச்சார சீர்கேடா, ஆனா பக்கத்துல மும்தாஜ் கவர்ச்சி கண்ணியா நிற்பாங்க, அதை கண்டுக்க மாட்டாரு. ஜீன்ஸ் டாப் எடுத்து தர்றதுக்கு நமக்கு வசதி இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கும். அதுக்கு டிஆர் வந்துட்டு, ரயில்ல பொட்டி படிக்கையோட வசதியை ஏறி வந்தவர்லமா, ரயிலையே தட்டி தட்டி பாடி வந்தவமா பேசுவாரு. அந்த பொண்ணு சத்தியமா இனிமே ட்ரெஸ் வேணும்னு சொல்லி ஜென்மத்துக்கும் கேட்காது, அப்படி அருவ போட்டு சாவடிப்பாரு டிஆர் அவர்கள். அதே மாதிரி அந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கிளாமருக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பாரு டிஆர் அவர்கள். காலேஜ் ஸ்டூடெண்டா வேற காட்டுவாரு. அந்த காலேஜ்ல படிக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இவரு தங்கச்சி மட்டும் தான் ரொம்ப யோகியமா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. மத்த எல்லாரும் அவுத்தோட மாடு மாதிரி சுத்துறாங்க அப்படின்ற படத்துல அவர் போர்ட்ரேவே பண்ணிருக்கிறாரு. அதாவது அவங்க தங்கச்சி தவிர மத்த எல்லா கதாபாத்திரம் பாத்தீங்க அப்படின்னா கவர்ச்சின்ற பேர்ல ரொம்ப கன்றாவே ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. எந்த காலேஜ்லயும் இந்த அளவுக்கு கேவலமா யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இவர் வந்துட்டு படத்துல கவர்ச்சி வேணும்ன்றதுக்காக கன்றாவித்தனமான காட்சியெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு.
அதுல மேக்னா நாயுடு வர காட்சிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவர்ச்சி மாதிரி இருக்காது, வாந்தி எடுக்கிற மாதிரி ரொம்ப கேவலமா இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படிதான் இருப்பாங்கன்னா அவர் எதை வச்சு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி டிஆரோட தங்கச்சியை காதலிக்கிற கதாபாத்திரத்துல அதாவது செகண்ட் ஹீரோ ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரை பார்த்தா சேட்டு வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பாரு. கரும தமிழும் வந்து தொலைய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அவரோட ஃபேஸ் வந்து க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. மனதைரியம் இருக்கிறவங்க அவரோட ஃபேஸை நீங்க க்ளோஸ் அப்ல பாத்தீங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம், அவர் வந்து ரொமான்டிக் லுக்லாம் விடுவாரு. இந்த ரொமான்டிக் லுக்கை பார்க்கும்போது மேட்டுக்குடி படத்துல கவுண்டமணி சார் ஒரு ரொமான்டிக் லுக் விட்டாரு பாத்தீங்களா, அதை கூட நீங்க பார்த்து சகிச்சிடலாம். ஆனா இதெல்லாம் சத்தியமா முடியாது. அதே மாதிரி ஒரு காட்சியில பாத்தீங்கன்னா வட்டாட்சியர் வந்துட்டு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக என்னதான் வெயிட் கவனிச்சாதான் நான் உனக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கொடுப்பேனே அப்படின்னு மதன் பாபு கதாபாத்திரம் கேட்கும். அப்போ டிஆர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து கையில வச்சிருவாரு. நீங்க தானே வெயிட்டா கேட்டீங்க, இந்த வெயிட்டா வச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாரு. வட்டாட்சியர் கையில அவ்வளவு பெரிய பாறாங்களை தூக்கி போட்டதுக்கு படம் பார்க்க வந்த ஆடியன்ஸ் இருக்காங்களா, அவங்க தலையில ஒவ்வொருத்தர் தலையிலயும் பாறாங்களை போட்டு கொண்டுடலாம் இந்த மாதிரியான காட்சிகளை எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி மும்தாஜோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் காட்டுவாங்க. அதுல அவங்க அம்மாவோட பேரு கேட்டீங்கன்னா ரொம்ப செம்மையா இருக்கும். ரெக்கா டான்ஸ் நைலான் நலினா அப்படின்றது அவங்களோட பேரு. அவங்களோட ஃபேமிலி பெருமையை எப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அம்மா சொல்லுவாங்க கேபிள் டிக்கெட்டுக்கு போறீ அப்படின்னு சொன்ன மும்தா சொல்லுவாங்க நானும் டிக்கெட்டை தான் விற்கிறேன், ஆனா நீ உடம்பையே விற்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்லுவாங்க ஆமா நான் உடம்பு தான் விற்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா பெருமையா சொல்லுவாங்க. உடனே அவங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா அதனாலதான் புரோக்கரியே புருஷனா வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க, வீட்டுக்காரர் பெருமையா சொல்லுவாங்க. அதை விட மும்தாஜோட அண்ணன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா அவன் 5000 10,000 வச்சுட்டு உன் தங்கச்சியை கூட்டி கொடுன்னு கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணன் பெருமையா சொல்லுவாரு. கூட ஒரு அல்லகை ஒருத்தர் இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து வெண்ணிராடை மூர்த்தி வருவாரு. வெண்ணிராடை மூர்த்தி பேரு பயங்கரமா இருக்கும். அவசர கொடுக்கை அருணாச்சலம். அவரு பாத்தீங்கன்னா அந்த ரெக்கா டான்ஸ் நைலான் நளினியோட கஸ்டமரா வேற வருவாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பெருமைகளை ஒரு சேர மக்களுக்கு எடுத்துரைப்பாங்க அந்த ஒரே ஒரு காட்சியில. கன்றாவிடாரு. அதுல இந்த மும்தாஜோட அம்மா கதாபாத்திரம் ஒரு சில மேனரிசம் பண்ணுவாங்க. ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி இந்த படத்துல மும்தாஜ் அவர்கள் தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் வைக்கிறாங்க இல்லையா, அப்படி அவங்க பிளாக்ல டிக்கெட் வைக்கும்போது ஒரு படத்துக்கு பயங்கர கூட்டம், படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட், அப்படியே கடல் அலை போல அந்த படத்தை பார்க்கறதுக்கு மக்கள். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா டிக்கெட் 40 ரூபா. அந்த 40 ரூபா டிக்கெட்டை இவங்க வந்துட்டு 100 ரூபா விற்கிறாங்க. ஏன்னா படம் அவ்வளவு ஹிட் அப்படின்றதுனால. அப்படி என்ன படம் அவ்வளவு பெரிய ஹிட் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னா சிரிக்க கூடாது, சிம்பு அவர்கள் நடிச்ச சரவணா திரைப்படம் தான் அந்த திரைப்படம். அப்பவே சொல்லிட்டேன் சொன்னா சிரிக்க கூடாதுன்னு. அந்த படத்துக்கு தான் அங்க அவ்வளவு கூட்டமா இருந்தாங்க. இதுல என்ன அந்த படம் நிஜமாவே 10 நாள் கூட தியேட்டர்ல ஓடல. அவங்க பிளாக்ல டிக்கெட் கைது பண்ணிடுவாங்க. உடனே வேலை வெட்டியே இல்லாத நம்மளோட டிஆர் அவர்கள் மும்தாஜுக்கு சப்போர்ட்டா ஸ்டேஷனுக்கு வராரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவன் மேல நான் விபச்சார வழக்கு போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட டிஆர் வந்துட்டு ரைமிங்கா ஒண்ணு சொல்றாரு. அப்போ நேத்து ராத்திரி பத்மன் தியேட்டர் பாக்ஸ்ல வியாசர்பாடி வினிதாவோட அனைச்சபடி அன்றாயரோட உட்காந்துட்டு இருந்தியே அதுக்கப்போ விபச்சார வழக்கு போட போற அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு ஒரு வேலை விட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க கொடுத்தவங்க என்ன நடக்குது, எதிர்த்து வீட்டுல என்ன நடக்குது, போலீஸ்காரன் அவன் யார் கூட ஜோடியா தேட்டருக்கு போனா, இப்படி அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத பாக்குறத ஒரு முழு நேர வேலையா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுலயே அவர் சொன்னது பாத்தீங்களா, பத்மன் தியேட்டரோட பாக்ஸ்ல அன்னைச்சபடி அன்றாயரோட உட்காந்துட்டு இருந்தாராம். வாய் கொஞ்சம் பெருசா இருக்குன்றதுக்காக வாய்க்கு வந்த வசனத்தெல்லாம் பேசி வச்சிருக்கிறாரு நம்மளோட டிஆர் அவர்கள். கொடுமை. அதே மாதிரி டிஆர் சார் மேல மும்தாஜ் அவர்கள் வச்சிருக்க காதல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு தெய்வீகமான ஒரு காதல். டிஆர் சார் வந்துட்டு சேர்ல உட்காந்து ஆடிட்டே இருப்பாரு கண்ணு மூடி. அப்போ வந்துட்டு அவரோட செருப்பை ஒரு வேலைக்காரன் தொடச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஒரு மும்தாஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா வேலைக்காரன் தொடச்ச அந்த அழுக்கு துணி இருக்குல்ல அதை தூக்கி போட்டுட்டு தன்னோட தாவணி முந்தானாலேயே அந்த ஷூவை தொடக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொடச்சிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ஷூ எடுத்து தன்னோட கண்ணத்தோட கண்ணை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க. திடீர்னு முடிச்சுக்கிற டிஆர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா என்ன நீ அழுக்கு துணியில தொடக்க வேண்டியதை முகம் தொடக்கிற முந்தானில தொடச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மும்தாஜ் ஒரு வசனம் சொல்றாங்க, நீ என்னோட சாமியா, உன்னோட ஷூவை முந்தானில மட்டும் இல்ல என் முகத்தாலேயே தொடப்பா அப்படின்னு சொல்லி தன்னோட முகத்தை மறுபடியும் அந்த ஷூல வச்சு தேய்க்கிறாங்க. அப்போ டிஆர் சார் வந்துட்டு மும்தாஜ் அப்படி ஒரு ரொமான்டிக் லுக்ல பாக்குறாரு பாத்தீங்களா, மனுஷன் வேற லெவல். அதுலயும் டிஆர் அவர்கள் எழுந்து நடந்து போறாரு. அவர் நடந்து போற அந்த கால் பாத வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடத்துல மும்தாஜ் வந்துட்டு படுத்து உருண்டு அங்க பிரதர்ஷனமே பண்றாங்க. அதை தொடர்ந்து ஒரு லவ் சாங் ஒன்று வருது. மனதைரியம் இருக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். ஒரு சீன்ல மும்தாஜ் தன்னோட காதல டிஆர் சார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஆர் சார் ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமா முடியல, சிரிச்சு தள்ளிட்டேன். அந்த அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்பிரஷன். அதுலயும் முக்கியமா அவரோட வாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாயிலேயே தன்னோட எக்ஸ்பிரஷனை பல விதமா கொடுத்து நவுத்தி தள்ளுறாரு.
அதெல்லாம் பாக்குறதுக்கு 1000 கண் வேணும். இன்னொரு கொடுமை மும்தாஜ் சொல்லுவாங்க, நீங்க என் மனசை மட்டும் தான் திருடுனீங்க, ஆனா நான் வந்துட்டு நீங்க குளிக்கிற சோப்பையே திருடி அதுலதான்யா குளிக்கிறேன் அப்படின்னுவாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் எங்க ஆத்தா என் முதுகுல சூடு வச்சிருவா, அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், உங்ககிட்ட இருந்து திருடி எடுத்துட்டு போன அந்த போஸ்டர்ல படுத்து தூங்கினாதான் அந்த சூடு வச்ச வலி தெரியாம என்னால நிம்மதியா தூங்கவே முடியும் அப்படின்னு சொல்லி கதறுவாங்க பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கண்ணுல இருந்து தண்ணி வந்திருக்காது, அப்படியே ரத்தம் வந்திருக்கும். இதை தொடர்ந்து அப்படியே ஒரு சூப்பர் ஹிட் லவ் சாங் ஒண்ணு, ஒரு வெண்ணிலவு சொல்லியது அப்படின்னு. இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு திடீர்னு 23ஆம் புலிகேசில நம்மளோட வடிவேல் சார் வந்துட்டு காட்டுக்கு வேட்டையாட போடும்போது ஒரு கரடி கிட்ட வந்துட்டு அசிங்கப்படுவார்ல, அந்த சீன் டக்குனு என் மைண்டுக்கு வந்தது. அது ஏன் தான் தெரியல. இன்னொரு சீன் மும்தாஜ் அவர்கள் வந்துட்டு தூக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண போவாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், இனிமே உன் மேல சத்தியமா நான் தற்கொலை பண்ணிக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லி வீராசாமி மேல சத்தியம் பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க அந்த சூசைட் பிளானை அப்படியே கேன்சல் பண்றாங்க. இந்த படத்துல நீ நடிச்சது பதிலா தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கலாம் பக்கி, எதுக்கு இப்படி நடிச்சு மத்தவங்களை சாவடிச்சுன்னே தெரியல. அடுத்து மும்தாஜுக்கும் கஞ்சா காளிக்கும் கல்யாணம் நடக்கும். அதாவது சால்ட்டுக்கோட்டை சரசு வெட்ஸ் கஞ்சா காளி அவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடக்கிறப்போ மும்தாஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, வீராசாமி இவங்க இப்படிலாம் காதலிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோக பாட்டோட பிளாஷ்பேக் மாண்டேஜ் ஒன்று ஓடும். அந்த மாண்டேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஆர் சார் பல விதமான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காமிச்சு கதற விடுவாரு, அது வேற விஷயம். ஆனா மும்தாஜ் நினைச்சு பாக்குற அந்த மாண்டேஜ் தான் கொடூர ரகமா இருக்கும். டிஆர் சார் மழை தண்ணியில் நடந்து வருவாரு. அப்போ மும்தாஜ் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட முந்தானையில அவரோட கால் ஷூவை தொடச்சி அந்த தொடச்ச ஈர தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தீர்த்தமா தன்னோட தலையிலேயே தெளிச்சுப்பாங்க. இது என்ன கரும காரணமே தெரியல. அதே மாதிரி அவரோட காலில் தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் நடந்து போவாரு. அப்படி வீட்டில் நடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால் அச்சு வீட்டில் தெரியும் இல்லையா, அவர் நடந்த அந்த கால் அச்சு மேலே இவங்க அப்படியே அந்த அங்க பிரதர்ஷனம் மாதிரி நடந்து போறாங்க. இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிச்சிட்டு அந்த டீ கிளாஸை கொடுப்பாரு. அந்த எச்சி டீயை மறுபடியும் இவங்க வாங்கி அப்படியே தீர்த்த மாதிரி குடிப்பாங்க. இந்த கொடுமையெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெஸ்த குடிச்சு செஞ்சுக்கலாம் போல, அப்படி இருக்கும் அந்த காட்சிகள். இன்னொரு சீன்ல டிஆர் அவர்கள் வந்துட்டு தலை வரட்டு சீப்பு வச்சுட்டு போவாங்க. அந்த சீப்பை எடுத்து முகத்துல உதட்டெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிப்பாங்க மும்தாஜ் அவர்கள். அந்த சீனை நினைச்சு பார்த்து டிஆர் அந்த சீப் எடுத்து தலையை போட்டு நல்லா சொரிஞ்சுப்பாரு. அல்டிமேட்டா இருக்கும் அந்த காட்சி பார்க்கும்போது. அடுத்து டிஆர் அவர்கள் மழையில் நனைஞ்சிட்டு வரும்போது மும்தாஜ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மழை நீர் அவர் மேல பட்டு அப்படியே சொல்லிட்டே வருது இல்லையா, அதை அப்படியே கையில தீர்த்தமா ஏந்தி வாயில குடிச்சு அப்படியே தலையில தேய்ச்சிக்கிறாங்க. இதை பார்த்தா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. அதே மாதிரி ஒரு போலீஸ்கார்கிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று பேசுவாரு. அது என்ன டைலாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு காதுல தான் முடி இருக்கு, ஆனா எனக்கு காடு மாதிரி முடி இருக்கு, முடியே இல்லாத நீ எனக்கு முடிவு கட்ட பாக்குறியா அப்படின்னு ஒரு ரைமிங்கோட ஒரு வசனம் பேசுவாரு. இந்த டைலாக் கேட்கும்போது ஐயா என்னை விட்டுருங்கன்னு காலை பிடிச்சி கெஞ்சலாம் போல தோணும். உனக்கு காதுல தான் முடி இருக்கு, எனக்கு காடு மாதிரி முடி இருக்கு. இன்னொரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா டிஆர் வந்து எலெக்ஷன் அடிப்பாரு. அந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துடுவாரு. உடனே சுத்தி இருக்கிற ஜால்ரா கோஷ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா ஒரு நல்ல மனுஷன் இப்படி தோக்கச்சிட்டாங்களேப்பா, இந்த மாதிரி ஒரு புண்ணியமான தோக்கச்சிட்டாங்களேப்பா அப்படின்னு சொல்லி ஜால்ரா குரூப்லாம் சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு டிஆர் ஒரு டைலாக் சொல்லுவார். என்னன்னா, விருதுநகர் தொகுதியில நம்மளோட பெருந்தலைவர் காமராஜர் தோக்கலையா, அமீதி தொகுதியில அண்ணி இந்திரா காந்தி தோக்கலையா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்டா எதுக்கு எதை கம்பேர் பண்ற ஒரு விவசாயே இல்லையா, நீங்க தோத்ததும் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணன் இந்திரா காந்தி தோத்ததும் ஒன்னா, கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா அவங்களுக்கு. அதே மாதிரி மும்தாஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களோட கணவனை வந்துட்டு கொலை பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்போ வந்துட்டு டிஆர் கிட்ட முறையிடுவாங்க, இந்த மாதிரி நான் அவரை கொலை பண்ணிட்டேன்னு. சரி சரி ஆனது ஆச்சு, நீ ஓரமா நின்று தங்கச்சி கல்யாண வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஏதோ சொப்பு சாமானம் உடைச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை பத்தி பெருசா கணக்கே எடுத்துக்காம, சரி அப்படி ஓரமா நில்லு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டிஆர் சார். அடுத்து அவரோட தங்கச்சிய அவங்களோட காதல் கூட சேர்த்து வைக்கும் போது ஒரு சண்டை ஒண்ணு வரும். அதுல மினிஸ்டருக்கும் இவருக்கும் பயங்கர சண்டை நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வழக்கம் போல இவரோட வாய் பயங்கர சண்டை போடும். அதே மாதிரி வழக்கம் போல அங்க சுத்தி இருக்கிற மார்க்கெட்லாம் இவரே அடிச்சு உடைச்சிருவாரு. அந்த ஊர் மக்கள் அவர் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த பாவத்துக்காக ஒவ்வொரு தடவை அந்த மார்க்கெட்டை சண்டைன்ற பேர்ல காலி பண்ணிடுறாரு. அதுலயும் அவர் சண்டை போடும்போது நல்லா க்ளோஸ் அப்ல அவரோட இந்த 4 வயசு 5 வயசு பசங்க எல்லாம் சண்டை போடும்போது ஹே டிஸ்கோ அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த குழந்தைங்க சும்மா சவுண்ட் மட்டும் கொடுக்கல. அந்த மாதிரி தான் டிஆர் சார் ஒவ்வொரு சண்டையிலையும் வாயசிக்கிறாரு. என்ன ஒரு குழந்தை மனசு பாருங்களேன் அவருக்கு. இதோட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சண்டையில அவர் ஒரு கையில கத்தி வச்சுட்டு இவரே அவரோட வேட்டியை அவுத்து இவரே கையில சுத்துறாரு. இதெல்லாம் ஏன் பண்றாரு, எதுக்கு பண்றாருன்னு சத்தியமா புரியவே இல்லை. இதெல்லாம் ஒரு மாஸ் காட்சிகள் அவரே தப்பா நினைச்சிட்டாரு போல இருக்கு. இதோட கிளைமேக்ஸ் இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். சொன்ன வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அவர் உட்கார வச்சு எல்லாம் சுத்தி கேள்வி கேட்பாங்க. அப்ப எம்எஸ் பாஸ்கர் என்ன பண்ணாருன்னா, யோ என்னையா பெரிய வீராசாமியோட தோல் மேல கைய வச்ச உடனே வீராசாமி தலையை திருப்பி டொப்புன்னு செத்து போயிட்டாரு. நீ கவலைப்படாதே. அவ்வளவுதான்.
கொய்யால படம் பார்க்க வந்து எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா எனக்கு தெரியுதா அப்படின்னு பயங்கர காண்டாயிடுச்சு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. இவ்வளோ பண்ணியும் டிஆர் சாருக்கு பத்தவே இல்லை. இன்னும் உங்க கழுத்தை வந்துட்டு அறக்காம விடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காட்சி வச்சாரு பாருங்க. டிஆர் சார் வந்துட்டு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி இறந்துட்டாருல. அவர் இறந்த உடனே அவரையே தெய்வமா நினைச்சு வணங்கி அவரையே உருகி உருகி காதலிச்சு அவங்களோட காதலி மும்தாஜ் இருக்காங்கல்ல, நான் காதலிச்சு வணங்கின தெய்வமே இறந்து போச்சு, இனிமே நான் மட்டும் அந்த உலகத்துல வாழணும்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்தோட காலடியிலேயே சரணடைஞ்சு இவங்களும் இறந்து போயிடுவாங்க. அதை பார்க்கும்போது அடுத்த வீடியோ பண்ணணும்ன்றதுக்கு பொறுமையா இருந்தேன், இல்லைன்னா ஒரே அடியும் என் சிஸ்டம் உடைச்சிருப்பேன். அப்படி இருந்தது அந்த காட்சி. இந்த காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கல்லூரியில எழுதி அது பக்கத்துலயே டிஆர் சார் உட்கார வச்சோம் அப்படின்னா இவருக்கு அப்புறம் வர சந்ததிகள் இதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு அவங்களே சூசைட் பண்ணிப்பாங்க. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த படத்துல மிகப்பெரிய தியாகிகள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா படம் பார்த்தா நாம கிடையாது. இந்த படத்தை படமா பார்க்கும்போது நமக்கு இப்படி இருக்கே, இந்த படத்தை எடுக்கும் போது இந்த குரூப் ஆர்டிஸ்ட் சைடு ஆர்டிஸ்ட் வர சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு காண்டாவோட அந்த காண்டெல்லாம் எடிட்டர்லாம் என்ன நடிச்சாங்கன்னு தெரியல. உண்மையா அவங்களும் கோயில் கட்டி கும்பலாம் அவ்வளோ பொறுமைசாலிகளா இந்த படத்துல சைடு ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சிம்பு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்ட ஒரே ஒரு கருமாந்திர பாவத்துக்காக இந்த படத்துல சந்தானம் காமெடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ரோல் ஒண்ணு பண்ணிருக்கிறாரு. சந்தானம் சார் ரொம்ப பாவம், எம்எஸ் பாஸ்கர் சார் அதை கூட பாவம். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை அப்படின்னா அவர் எங்கெல்லாம் போறாரோ கூடியே அப்படின்னு சால்ற அடிச்சுட்டே போயிட்டு டிஆர் சொல்றதுலாம் ஆமா ஜாமி அப்படின்ற வார்த்தை போடணும். இந்த ரோல தான் இந்த எம்எஸ் பாஸ்கர் சாரும் சந்தானம் அவர்களும் பண்ணிருக்காங்க. பாவையா அந்த மனசெல்லாம். மும்தாஜோட சினிமா வாழ்க்கைய மோனிஷா அண்ட் மோனலிஷா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா ஆரம்பிச்சு வீராசாமி திரைப்படத்தின் மூலமா அவங்களோட சினிமா வாழ்க்கைக்கு டிஆர் அவர்கள் ஒரு சமாதி கட்டிட்டாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வெறும் 25% தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல என்னால முடியல, அதனாலதான் நான் இதுக்கு மேலயும் சொல்லல. இந்த படத்தை ஏதோ ஒரு தைரியத்தை நான் பார்த்தும் தொலைச்சிட்டேன், அதுவும் 2-3 தடவை பார்த்து தொலைச்சிட்டேன். எனக்கு ஹார்ட் அட்டாக்ல ரத்த வாந்தி மாதிரி ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னா வீராசாமி படத்தை ரோஸ்ட் செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கமெண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் எனக்கு முழுக்க காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பத்தி உங்களோட கருத்து வேணாம், எந்த கருமைக்காவது சொல்லி வைங்க. வழக்கமான நம்மளோட தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படம் பயங்கர, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ட்ரோல் அங்க போய் இது ட்ரோலா போய் பார்த்து சிரிக்கிறதுக்காகவே போனாங்க, நிறைய பேர் போனாங்க. ஏன்னா இதுல எங்க அண்ணன்லாம் போனாங்க, அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. நான் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்க, நான்லாம் ஸ்கூல் போகல, அவங்கலாம் போனாங்க. போயிட்டு இதை சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. நான் அதுக்கப்புறம் என்னதான் இருக்கு இந்த படத்துல அப்படின்னு கேடிவிலயே அதுலயே பார்த்தேன். போடி அப்பா அப்படி இருந்துச்சு. உண்மையா நல்லா சிரிக்கலாம் போல. ஆமா, நல்லா சிரிக்கலாம், எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த சொல்ற மாதிரி மும்தாஜ் பண்றது எரிச்சலா இருக்கும், அப்படி இருக்கும். ஓவரா இருக்கும் அந்த கேரக்டரே பார்க்கும்போது நம்மளுக்கே எரிச்சல் வரும். டிஆருக்கு பார்க்கும்போது கூட அந்த எரிச்சல் வராது, மும்தாஜ் பண்றத பார்த்தா நமக்கு அவ்வளவு எரிச்சல் வரும். கதை வசனம் எல்லாம் இவர் தானே எழுதியிருப்பாரு, பாட்டு டான்ஸ் ஆக்ஷன் எல்லாம் பிஜிஎம்மே அவர் தான் போட்டிருக்காரு. அப்புறம் எல்லாம் என்னவோதான் வாயிட்டே மியூசிக் போட்டுருவாரு. ஆனா அவருக்கு திறமை இருக்கு, முன்னாடி பயங்கர இதா இருந்தாரு. ஆனா இந்த படம் கண்டிப்பா என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம். ஆனா இந்த படத்தை பத்தி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இதுல ஒரு அந்த பாட்டு ஒண்ணு வரும், அதுல அவர் தொடவே மாட்டார் மும்தாஜ, டீசென்ட் மெயின்டைன் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் மோசமா இருக்கும், அந்த மத்தவங்க பண்றதுதான் கொஞ்சம் ஓவரா இருக்கும். இவர் ஓவராலாம் பண்ண மாட்டாரு, ஆனா என்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். சந்தானம் எப்படிதான் சிரிப்பு காட்டுறாரு, வேற வழி கிடையாது, வாய்ப்பு வருது அப்புறம் விட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்றது. அவரு ஓட்டுவார் பயங்கரமா எல்லாரையும், கண்டிப்பா பின்னாடி பேசிருப்பாரு காமெடி. ஆமா, இருந்திருக்கும் கண்டிப்பா. சிம்பு பாத்திருக்க மாட்டாரா? இதுலதான் ஒரு வீடியோ ஃபேம் ஆச்சு, ஒரு அந்த வேட்டியோட போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தான். ஓகேவா அப்படிம்பாருல, அது இந்த படம் தான். பயங்கரமா இருக்கும். அதான் இந்த படம் யாருக்கா கிடைச்சுன்னா போய் பாருங்க, இப்போ யூடியூப்ல கூட இருக்கும்னு நினைக்கிறேன், கிடைச்சிச்சுன்னா. ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.